இராச்சியத்தில் ராஜா அருள்மொழி மற்றும் ராணி மீனாட்சி வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் மிகவும் நல்ல மனம் கொண்டவர்கள். மக்களை தங்கள் குடும்பம் போல நேசித்தார்கள். அவர்களுக்கு 3 குழந்தைகள் இருந்தார்கள். பெரிய மகள் மதி, இரண்டாவது மகள் நிலா, சிறிய மகன் அர்ஜுன். மூவரும் மிகவும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் வளர்ந்தார்கள். மதி மிகவும் புத்திசாலி. அவள் எப்போதும் அனைவருக்கும் நல்ல அறிவுரை கூறுவாள். நிலா மிகவும் கருணைமிக்கவள். காயமடைந்த பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றையும் பார்த்து உதவுவாள். அர்ஜுன் மிகவும் தைரியசாலி. யாராவது கஷ்டத்தில் இருந்தால் உடனே ஓடி சென்று உதவுவான். ஒரு நாள் அந்த இராச்சியத்தில் பெரிய வறட்சி ஏற்பட்டது. மழை பெய்யவில்லை. ஆறுகள் வறண்டு போனது. மக்கள் தண்ணீர் இல்லாமல் துன்பப்பட்டார்கள். வயல்கள் காய்ந்து போனது. அனைவரும் கவலையில் மூழ்கினர். ராஜா அருள்மொழி மிகவும் சோகமாக இருந்தார். எப்படி என் மக்களை காப்பாற்றுவது என்று யோசித்தார். அப்போது அரண்மனைக்கு வந்த ஒரு வயதான முனிவர் சொன்னார், அரசே, இந்த இராச்சியத்தின் வடக்கே இருக்கும் மந்திர மலையில் அமுத நீர் என்ற ஒரு அதிசய ஊற்று உள்ளது. அந்த நீரை கொண்டு வந்தால் உங்கள் இராச்சியம் மீண்டும் பசுமையாகும். ஆனால் அந்த பயணம் மிகவும் கடினமானது. இதை கேட்ட உடனே அர்ஜுன் சொன்னான், அப்பா, நான் சென்று அந்த அமுத நீரை கொண்டு வருகிறேன். மதியும் சொன்னாள், நானும் வருகிறேன். அறிவால் உதவுவேன். நிலாவும் சிரித்து, நானும் வருவேன். அன்பால் எல்லோரையும் காப்பாற்றுவேன். ராஜாவும் ராணியும் சிறிது பயந்தாலும் குழந்தைகளின் நல்ல மனதை பார்த்து அனுமதி அளித்தார்கள். மூவரும் காலையில் பயணத்தை தொடங்கினார்கள். முதலில் அவர்கள் அடர்ந்த காட்டை கடக்க வேண்டியிருந்தது. அங்கே ஒரு சிங்கம் காயமடைந்து கிடந்தது. அர்ஜுன் முதலில் பயந்தான். ஆனால் நிலா மெதுவாக சென்று அதன் காயத்தை கட்டி உதவினாள். சிங்கம் நன்றியுடன் வழி காட்டியது. அடுத்து அவர்கள் ஒரு பெரிய ஆற்றை அடைந்தார்கள். பாலம் உடைந்திருந்தது. எப்படி கடப்பது என்று தெரியவில்லை. அப்போது மதி சுற்றி பார்த்து அருகில் இருந்த மரக்கட்டைகளை பயன்படுத்தி ஒரு சிறிய பாலம் அமைத்தாள். மூவரும் பாதுகாப்பாக ஆற்றை கடந்தார்கள். இறுதியாக அவர்கள் மந்திர மலையை அடைந்தார்கள். அங்கே ஒரு பெரிய கல் வாசல் இருந்தது. அதில் ஒரு புதிர் எழுதப்பட்டிருந்தது. அன்பு இல்லாமல் வலிமை இல்லை. அறிவு இல்லாமல் வெற்றி இல்லை. ஒற்றுமை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நீங்கள் யார்? மூவரும் ஒன்றாக பதில் சொன்னார்கள், நாங்கள் ஒரு குடும்பம். உடனே கல் வாசல் திறந்தது. உள்ளே ஒளிரும் அமுத நீர் ஊற்று இருந்தது. அவர்கள் பொற்கலசத்தில் அந்த நீரை எடுத்துக் கொண்டு மகிழ்ச்சியுடன் திரும்பினார்கள். இராச்சியத்திற்கு வந்து அந்த நீரை நிலத்தில் ஊற்றினர். சில நாட்களில் மழை பெய்தது. ஆறுகள் நிரம்பின. வயல்கள் பசுமையடைந்தன. மக்கள் மகிழ்ச்சியில் கொண்டாடினர். ராஜா பெருமையுடன் கூறினார், என் குழந்தைகள் எனக்கு மட்டுமல்ல, இந்த இராச்சியத்திற்கே செல்வம். ராணியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அன்று முதல் மதி, நிலா, அர்ஜுன் ஆகிய மூவரும் ஒற்றுமை, அன்பு, தைரியம் ஆகியவற்றின் எடுத்துக்காட்டாக அனைவராலும் போற்றப்பட்டார்கள். நெறி, ஒற்றுமை, அன்பு, அறிவு இருந்தால் எந்த சிரமத்தையும் வெல்லலாம்.